இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா, காஷ்மீர் பஹல்காமில் நடந்த ஒரு தீவிரவாத பயங்கர செயலை தீவிரமாக நாங்கள் கண்டிக்கிறோம், முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாங்கள் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்துங்கிறது வந்துட்டு, பொதுவாக முஸ்லீம்னாலே பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சித்தரிக்கப்படுகிறார்கள். சாமானிய மக்கள்கள் அந்த மாதிரி எடுக்கல, ஆனால் அந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறார்கள் உலகம் முழுவதாக. இதுக்கு ஒரே ஒரு வசனம் குர்ஆன்லேருந்து சொல்லுறேன். யார் ஒருவர் அநியாயமாக அப்பாவியை கொள்கின்றாரோ அவர் உலக மக்கள் அனைவரையுமே கொன்றவர் போன்றவர் ஆவார். மேலும் இறைவன் என்ன சொல்கிறான்னா, யார் ஒருத்தர் ஒரு நபரை காப்பாற்றுறாரோ அவர் சமுதாயம் முழு சமுதாயத்தையும் காப்பாற்றியவர் போன்றவர் ஆவார். அப்படி குர்ஆன் இப்படி தெளிவாக சொல்லியிருக்கும் பட்சத்தில் இஸ்லாத்துக்கும் தீவிரவாதம் பயங்கரவாதம் இதுக்கு துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. இதில் யாராவது ஈடுபட்டால் முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள் குறிப்பாக நாங்கள் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த எங்களுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு தான் இதை நடத்தியிருக்கிறோம். மூணாவது விஷயம் இப்போ நாங்கள் சென்னை மக்கா மஸ்ஜித் அண்ணா சாலையில் உள்ள சென்னை மக்கா மஸ்ஜித் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். மூணாவது ஒரு கருத்து எப்படின்னா, எப்போவுமே முஸ்லீம்களுடைய தேசிய பற்றை ஒரு கேள்விக்குறியாகவே வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அன்றும் இன்றும் என்றும் இந்திய தேசத்துடைய இறையாண்மை, ஒருமைப்பாடு, மத சார்பின்மை இது எல்லாத்தையுமே நாங்கள் உறுதியாக கடைப்பிடிப்போம். இது எங்கள் உயிரை கொடுத்து கூட நாங்கள் கடைப்பிடிப்போம். ஜெய்ஹிந்த். என் பேர் இம்தியாஸ் அஹ்மத், மக்கா மஸ்ஜித் என்டோமெண்ட் பள்ளியுடைய செயலாளர். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு தேவை அமைதி. இருக்கிற பிரச்சனைகள் போதும், மதத்தாலேயோ மொழியினோ எதுனாலையும் நம்ம பிரியாமல் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது நீங்கள் முக்கியமான தூண். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் இதை பரப்புமாறு நான் உங்களை நிர்வாகத்தின் சார்பாக அன்புடன் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே.
பார்த்துருக்கீங்களா